ஹவ் ஐ ஹேண்டில் கோஸ்டிங் ஃப்ரம் கிளைண்ட். இது வந்து ரொம்ப காமனாக வந்து ரியல் எஸ்டேட்டில் நடக்கும். எனக்கு வந்து ஆக்சுவலாக நிறைய டைம் நடந்துட்டே இருந்துச்சு. இது வந்து ஒரு கட்டத்தில் நான் ஃபஸ்ட்டில் வந்து வெறுத்துட்டேன். இதெல்லாம் நம்மளால பண்ணவே முடியாதுன்னு சொல்லி. ஸோ ரொம்ப 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 ப்ரெஷரான ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து இந்த கோஸ்டிங் தான். நோ சொல்லிட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, நோ சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நான் போயிடுவேன். வாங்குறேன்னு சொல்றது, ஃபோன் பண்ணுறேன்னு சொல்றது, நாளைக்கு வரேன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு ஃபோனே எடுக்காமல் இருப்பாங்க. அதெல்லாம் செம்ம எரிச்சல் ஆகும். ரீசெண்டாக இப்போ வந்து ஒரு 70 lakhs ஒருத்தான வீடு ஒன்று பார்த்துட்டு வி டாக் டு லைக் நியர்லி 60 கிட்டே நம்ம பேசிட்டோம். பேசிட்டு நான் வந்து சொல்கிறேன், எனக்கு பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு 4 நாள் அதுக்கப்புறம் நான் டியூஸ்டே வரேன்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லி நான் டியூஸ்டே 10:30 சம்திங் அந்த டைமில் கால் பண்ண எடுக்கல. அகைன் 4 கால் பண்ண எடுக்கல. சரி ஓகேன்னு சொல்லி வெனஸ்டே கால் பண்ணேன், 11:30 கால் பண்ணேன். வந்துட்டே இருக்கேன்ப்பா, சென்னையிலேருந்து தான் வந்துட்டு 30 மினிட்ஸ் தான் ரீச் ஆகிடுவேன் அப்படின்னாரு. சரி ஓகே 30 மினிட்ஸ்னு சொன்னார். ஒரு 1 hour போட்டோம், ஒரு 1.5 hour போட்டோம்னு சொல்லி நான் விட்டுட்டேன். 11:30லேருந்து 2:30 வரைக்கும் பார்த்தேன், எடுக்கவே இல்லை. ஐ மீன் அவர் பண்ணவே இல்லை. ஸோ நான் நெக்ஸ்ட் நான் கால் பண்ணேன். சரி 2:30க்கு பண்ணேன், எடுக்கல. 4 o'clock பண்ணேன், எடுக்கல. இப்படி இருந்தால் என்ன ஆகும்? லைக் அவ்வளோ ஆசை கொடுத்துட்டாரு 60 வாங்குறேன்னு சொல்லிட்டு. ஸோ லைக் 2% கூட 120 அங்கேருந்து வந்துடும், ஓனர்கிட்டேருந்தே வந்துடும் சொல்லி எனக்கு செம்ம ஆசையில் இருந்தேன். லைக் ஒரு டெப்த் இருக்குது, அது முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி. ஆனால் பார்த்தா அது முடியல, அந்த வெறி ஒன்று. ஸோ எப்படி நான் இதை ஹேண்டில் பண்ணுறேன்றது நான் 5 சிம்பிள் ஸ்டெப்பில் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இஸ் குவாலிஃபை யுவர் கஸ்டமர் இயர்லி. நான் வந்து ஒரு 2 வருஷமாக பண்ணதுலேருந்து கற்றுக்கிட்டது தான் இதெல்லாம். அண்ட் எனக்கு வந்து இந்த ஓனர், அப்புறம் அந்த ஓனர் சன், அப்புறம் சில பர்சன்லாம் சொல்லி கொடுத்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். இது 5 பாயிண்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட வந்து ஃபினான்ஷியலாக அவங்க ரெடியான்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். மேபி அவங்களுக்கு வந்து லோன் எலிஜிபிளான்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். சில பேங்க்ஸ்லாம் வந்து 25,000 to 30,000 வந்து சேலரி இருந்தால் மட்டும் தான் தருவாங்க. அண்ட் அது இருக்கான்னு பார்த்துக்கணும். ஸோ அவங்க வந்து எவ்வளோ சீக்கிரம் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னு பார்க்கணும். சில பர்சன்ஸ்லாம் வந்து இனிஷியல் பேமெண்ட் எவ்வளோ பே பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். சில பேர்லாம் ₹0 கையில் வச்சுக்கிட்டு வந்து வீடெல்லாம் பார்த்துருக்காங்க. நானே வந்து காட்டியிருக்கேன், எனக்கு தெரியாது. நான் காட்டிட்டு அப்புறம் வந்து ஓகே பேசி முடிச்சிடலாம், ஒரு இவ்வளோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா அந்த ஓனர்கிட்ட நான் பேசும்போது ஓனர் ஃபோன் பண்ணி கொடுக்கும்போது ஓனர் கேட்பார், அவ்வளோ தரமாட்டாங்க பேங்க்கில் வந்து 70 to 80% தான் தருவாங்க. நீங்கள் எவ்வளோ பே பண்ணுறீங்களா? என்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்றாரு. அப்புறம் இல்லை இப்போ ஆகாது அப்படின்னு சொல்லி அவர் என்கிட்ட கொடுத்தாரு. ஸோ ₹0 வச்சுட்டு வரவங்களும் இருக்காங்க. ஸோ அங்கே இடத்துல நம்ம ஓகே 30க்கு வாங்க போகிறாருன்னு சொல்லி நான்லாம் ரொம்ப வரப்போகுது அப்படின்னு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி தயவு செஞ்சு தப்பே பண்ணாதீங்க. குவாலிஃபை கஸ்டமர். ஸோ எப்பயுமே நான் எப்படி பண்ணுவேன்னா, என்னோட டிப்ஸ் சொல்கிறேன். ஸோ ஐ யூஸ் டு ஆஸ்க் லைக் இனிஷியல் பேமெண்ட் எவ்வளோ சார் கட்டுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன். செகண்ட், எந்த டைமில் சார் உங்களுக்கு வேணும் அப்படின்றது கேட்பேன். இது ஏன் நான் வந்து எப்பயுமே இதை யூஸ் பண்ணுவேன்னா, இப்போ ஜனவரி பார்க்குறாங்கன்னா நீங்கள் பிப்ரவரிக்குள்ளே முடிக்கணுமா, இப்போ இந்த மாதத்துக்கு முடிக்கணுமான்னு பார்க்குறீங்களான்னு கேட்பேன். இப்போ தான்ப்பா அப்படின்னாங்கன்னா அதே வீட்டில் வச்சு நான் மூவ் பண்ணுவேன். இல்லை அப்படின்னா ஐ வில் சே லைக் பிப்ரவரியில் இன்னொரு வீடு முடிகிற மாதிரி இருக்குது சார், அந்த ஏரியாவில் இருக்குது, நீங்கள் பார்க்குறீங்கன்னா பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி லைக் ரொட்டேஷன் பண்ணிகிட்டே போவேன். நான் வந்து ஜனவரி இப்போ தான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நான் அவங்களை வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டிஸே வைப்பேன். இல்லைனா நான் வைக்கவே மாட்டேன். அவன் வந்து நாளைக்கு வந்து நான் உங்களுக்கு இது பண்ணுறேன்னு சொன்னாலும் ஐ டோன்ட் யூஸ் டு திங்க் அபவுட் ஹிம். அந்த ஒரு தப்பு மட்டும் தான் நம்ம எப்பயுமே பண்ணுவோம். இந்த க்ரீடினஸ்ன்னு சொல்லுவோம், அது எப்பயுமே இருக்கும். வர போகிறாரு, நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அது இருந்துட்டு அவர் வரலன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். ஸோ அது வந்து ரிலேஷன்ஷிப்லேயே இருக்கட்டுமே. இப்போ ஒரு பொண்ணுகிட்ட போய்ட்டு நாளைக்கு வந்து நம்ம சிரிச்சு பேசுகிறா, நம்மகிட்ட எல்லாமே நடக்குது, நான் எப்படி ப்ரப்போஸ் பண்ணணும், ஓகே சொல்லிடுவான், நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் போவோம். சொல்லிட்டு அப்புறம் நோன்னு சொல்லிட்டா நம்ம எவ்வளோ மைண்ட் ஃபக் ஆகும். அப்படியே அதே சிச்சுவேஷன் தான் இதில் நடக்கும். நம்ம வந்து மணி வரப்போகுது, மணி பார்க்கறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இதுவாகிடும். ஸோ அந்த தப்பு தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ட்ரை டு குவாலிஃபை யுவர் கஸ்டமர் இயர்லி. செகண்ட் பாயிண்ட் போகிறதுக்கு முன்னாடி நாளைக்கு 16th February சண்டே 6 PM என்னோட கிளிப்பிங் கோர்ஸ் லான்ச் பண்ணுறேன். அண்ட் அதில் எல்லாமே எப்படி ஆட் ரன் பண்ணாமல் கிளைண்ட்ஸ் படிக்கிறது, எப்படி ஓனர்ஸ் படிக்கிறது, எப்படி ஆட் ரன் பண்ணுறது, எப்படி செல் பண்ணணும், எல்லாமே நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே அதில் கொடுத்துட்டேன். விச் இஸ் ஒன்லி ஒன் டைம் பேமெண்ட். சீக்கிரமாக ஜாயின் பண்ணணும்னா என்னோட டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணி வச்சவங்க யூ கேன் கெட் ஆக்சஸ் இயர்லி. ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சவங்க யூ ஒன்ட் கெட் தட் ஆஃபர் அகெயின். ஸோ நம்பர் 2, 1 or 100. நம்மளுக்கு எப்பயுமே வந்து ஒரே ஒரு பொருள் இருந்தால் மட்டும்தான் அது மிஸ் ஆயிடுச்சுன்னா ரொம்ப தலைவலியாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரே ஒரு கஸ்டமர் அப்படின்னு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக சொல்கிறேன் இட் வில் ஃபீல் ஹெட்டேக் டு யூ. அவன் வந்து வாங்குறான்னு சொன்னான், ஆனால் வரல, ஃபோன் பண்ணால் எடுக்கல, மெசேஜ் பண்ணால் இக்னோர் பண்ணுறான், கால் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறான், மெசேஜ் பண்ணாலும் பார்க்க மாட்டேங்கிறான், வாய்ஸ் மெசேஜ் பண்ணாலும் பார்க்க மாட்டேங்கிறான், என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல, மெயிலும் பண்ணி பார்த்துட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேங்கிறான், வரேன்னு மட்டும் தான் சொல்கிறான், நான் வரமாட்டேங்கிறான். இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நம்ம ஒன்றே ஒன்று இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஃபுல் ஃபோக்கஸ் அவன் மேலே இருக்கும்போது கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த தலைவலி எல்லாத்தையுமே நம்ம தாங்கிட முடியும். அந்த தலைவலி தாங்க முடியாது ஏர்லி ஸ்டேஜில். ஏன்னா அந்த க்ரீடினஸ் வந்து யங் ஏஜில் வந்து ஒருத்தர் வந்து இப்போ லெட்ஸ் டேக் லைக் ஐ எம் சேயிங் யூ டு நாளைக்கு நான் வரேன்ப்பா, உங்களுக்கு வந்து 10,000 தரேன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். சொல்லிட்டு நான் நாளைக்கு வரலன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? 10,000 போச்சு அப்படின்னு தான் தோணும். நான் வரேன்னு சொன்னது கூட உங்களுக்கு தோணுது, 10,000 வருதுன்னு சொன்னேனே ஆனால் வரலையே. வரத்துக்கு முன்னாடியே நம்ம நிறைய இமேஜினேஷன் பண்ணிடுவோம். அந்த ஒரு கிரீடினஸ் தான் நம்ம நிறைய இடத்துல லாஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ண டெக்னிக் என்னன்னா, ஐ ஆல்வேஸ் கீப் மோர் தென் 5 to 10 கஸ்டமர்ஸ் இன் மை லிஸ்ட். எப்பயுமே இப்போ ஒருத்தர் வந்து பார்க்குறான்னா அதே நான் வந்து 10 பேரை பார்க்க வச்சிருவேன். எப்படி அப்படின்றது என்னோட கோர்ஸ் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி அந்த 100 பேர் ரீச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். ஸோ யூ கேன் ஜாயின் அண்ட் தேர் லேர்ன். அது ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் கிடையாது, லைக் ஒன் டைம் பேமெண்ட் தான். நீங்கள் வேணா ஜாயின் பண்ணிங்கன்னா வேணா விட்டுருங்க.
ஸோ எப்படி 100 பேரை நான் வந்து மெசேஜ் பண்ணுவேன் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். பிகாஸ் நான் 1.5 இயராக பண்ணுறதால எனக்கு வந்து ஒரு மந்த்தாக 30 அப்படின்றது வரும் ஒரு ஆப்லேருந்து. ஸோ எப்படி இது பண்ணுன்றது ஒன்று ஒன்றா நான் பண்ணி வச்சு அவ்வளோ பீப்புளோட நம்பர்ஸ் இருக்கும். ஸோ நான் வந்து லிஸ்ட் எடுத்துப்பேன். இவர் வந்து பார்த்தாரு, இவர் வந்து ஜனவரியில் பார்த்தாரு, இவர் வந்து மேல பார்த்தாரு, இவர் வந்து ஜூனில் பார்த்தாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்குலாம் வந்து வீடியோஸ் அனுப்பிச்சுடுவேன், ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிடுவேன். யாரெல்லாம் ரிப்ளை பண்ணுறாங்களோ அவங்கள வச்சு அப்படியே மேனேஜ் பண்ணுவேன். சார் இந்த இடத்துல இருக்குது, இப்போ இந்த ரேட்டில் வந்திருக்கு. யாராவது வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் கேட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அவர் ரீச் அவுட் பண்ணுவேன். யாராவது எனக்கு வந்து ஸ்கூல் பக்கத்தில் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ரீச் அவுட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து ஒன்றே ஒன்று இருக்காது. ஐ யூஸ் டு ஹேவ் திஸ் மச். ஸோ ஒன்று தெரிஞ்ச மாதிரி இவர் வந்தால் என்ன வரலன்னா எப்பயுமே அந்த மைண்டில் தான் இருப்பேன். இப்போ ரீசெண்டாக அந்த 70 lakhs ஒரு வீடு தான் எனக்கு ரொம்ப ஹர்ட் பண்ணிச்சு. பிகாஸ் எனக்கு இருந்த எல்லா கிளைண்ட்டுமே வந்து 50 கீழே. ஸோ திஸ் guy இஸ் லைக் 60 சம்திங். அது வந்தால் ஒன்றே ஒன்று வந்தாலே லைக் ஐ கெட் லைக் 1.5 சம்திங். ஸோ அந்த ஒரு இதனால தான் நான் ரொம்ப வெறியாக அதிலே இருந்தேன். பட் ஹி இஸ் நாட் ஈவன் பிக்கிங் த கால் ரைட் நவ். தேர்ட் பாயிண்ட், கால், வாய்ஸ், டெக்ஸ்ட், கால். இந்த ஒரு மெத்தட் நான் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன். இப்போ யாராவது வந்து எனக்கு வீடியோ வந்து பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த 4 மெத்தட் தான் நான் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன். ஃபோர்த் ஒன் ரீச் பண்ணிட்ட உடனே ஐ வில் ஜஸ்ட் இக்னோர் தெம். ஸோ எப்படின்னா ஃபஸ்ட்டு நான் கால் பண்ணும்போது அவங்க எடுத்து பேசிட்டாங்கன்னா ஓகே ஃபைன். எடுக்கல அப்படின்னா ஐ வில் ட்ரை அகெயின் நெக்ஸ்ட் டே. இப்போ மண்டே கால் பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் டியூஸ்டே கால் பண்ணுவேன். டியூஸ்டேவும் எடுக்கலைன்னா வெட்னஸ்டே ஐ யூஸ் டு சென்ட் அ வாய்ஸ் மெசேஜ். இல்லைனா அன்றைக்கே ஈவினிங் நான் சென்ட் பண்ணுவேன். வாய்ஸ் மெசேஜ் ஏன் நான் சொல்கிறேன்னா இப்போ டெக்ஸ்ட் அப்படின்னும் போது மேலேருந்து படிச்சுட்டு அப்படியே விட்டுருவாங்க. ஸோ வாய்ஸுக்கு போவேன். வாய்ஸில் என்ன சொல்லுவேன்னா, சார் இந்த மாதிரி இந்த பட்ஜெட்டுக்கு இன்னொருத்தர் பர்சன் பார்த்துட்டு போயிட்டாரு, உங்களுக்கு ஓகே அப்படின்னா எனக்கு ரீச் அவுட் பண்ணுங்கள். இல்லைனா 2 to 3 டேஸில் அவங்களுக்கு முடிஞ்சிடும், இல்லை 1 வீக்கில் அவங்களுக்கு முடிஞ்சிடும். நீங்கள் என்னன்னு சொன்னீங்கன்னா நம்ம பேசி முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு மாதிரி சின்ன வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிடுவேன். அப்படி இல்லைனா சார் நான் 2 days or 3 days உங்களுக்கு ரீச் அவுட் பண்ணுறேன், நீங்கள் வந்து பிஸியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ஸோ நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்க ஒரு கால் கொடுங்க, வேறு ஒருத்தர் பார்த்துட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லுவேன். அர்ஜென்சி தான் எங்களை இடத்துல கிளிக் ஆகும். ஸோ வேறு ஒருத்தர் பார்த்துட்டு போயிருக்காரு அப்படின்னு ஒன்று சொல்லிடுவேன். ஸோ ஐ யூஸ் திஸ் இன் கால் அண்ட் வாய்ஸ். ஸோ தேர்ட், வாய்ஸும் பார்க்கல அப்படின்னா டெக்ஸ்ட் பண்ணுவேன். ஸோ மோஸ்ட்லி அவர் மேலே வந்து பார்த்தவல. ஸோ டெக்ஸ்ட்டில் என்ன பண்ணுவேன்னா சேம் எக்ஸாக்ட் இப்போ வந்து அவர் வந்து 45 கேட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்க, 50 ஸோ நான் வந்து 44க்கு உங்களுக்கு முடிச்சு தரேன், இன்னொரு பர்சன் வந்து 45 பார்த்துட்டு போயிருக்காங்க, அவர் டூ டேஸில் வந்து அட்வான்ஸ் பே பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு, ஸோ நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள் 44ல் உங்களுக்கு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ யூஸ் டு யூஸ் திஸ் 3. அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட்டும் பண்ணி லெட்ஸ் டேக் மண்டே கால் பண்ணி, டியூஸ்டே கால் பண்ணி, அப்புறம் வெனஸ்டே வாய்ஸ் அனுப்பிச்சு, தேர்ஸ்டே டெக்ஸ்ட் பண்ணி அவங்க எதுவுமே பண்ணேன்னா ஒரு 2-3 நாள் விட்டு ஐ வில் கால் சாட்டர்டே ஆர் சண்டே கால் பண்ணேன். எடுக்கலன்னா அவ்வளோதான், இவர் அவ்வளோதான், ஒரு வேறு நம்பரில் வச்சுருவேன். அப்படியே ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இருந்தானா அப்படியே எடுத்து 10வது போட்டு விட்ருவேன். 10வது சும்மா சொல்கிறேன், பட் லாஸ்ட்டில் போட்டு விட்ருவேன். ஐ வில் ஜஸ்ட் ஃபர்கோட் அபவுட் ஹிம் பிகாஸ் ஹி இஸ் ஜஸ்ட் வேஸ்டிங் அவர் டைம். ஸோ அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். நம்பர் 4, யூ கோஸ்ட் தெம். ஸோ இந்த ட்ரிக் வந்து இப்போ நான் ரீசெண்டாக டேனியல் ஜி அப்படின்ற ஒரு யூடியூப் வீடியோலேருந்து இன்ஸ்டாலேருந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஹி ஆல்வேஸ் யூஸ் டு சே லைக் இப்போ உங்களுக்கு கோஸ்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. சம்டைம்ஸ் பீப்புள் யூஸ் டு சே லைக் நான் வந்து 3 நாளாக வந்து பார்க்குறேன் போது இவர் வந்து 3 நாள் நான் எங்கள் ஊரில் இருக்க மாட்டேன், கோயிங் சம்வேர் எல்ஸ், நீங்கள் ஒரு இன்னொரு நாள் எடுத்துக்கோங்க, 1 வீக் எடுத்துக்கோங்க, நெக்ஸ்ட் வீக் இதே டைம் நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்றது இவர் சொல்லிடுவார். ஸோ அங்கே என்ன ஆகுதுன்னா அந்த சொல்கிறார்ல பர்சன் 3 நாள்னு சொல்லி, ஸோ அவருக்கு 3 நாள் டைம் கிடைக்குது, நான் எக்ஸ்ட்ரா 4 நாள் தரேன், அதை யோசிக்கட்டும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். சம் பிஸ்னஸஸில் வந்து ரொம்ப டைம் கொடுத்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் எப்படி பண்ணுவேன்னா ஐ யூஸ் டு ஆஸ்க் லைக், சார் இப்போது நீங்கள் எப்போ வாங்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி வாய்ஸ் மெசேஜ் ஒன்று கொடுத்துருவேன். அது வந்து ரிப்ளை பண்ணல அப்படின்னு பட்சத்தில் 3 days கழிச்சு திருப்பி கால் பண்ணுவேன்ல, அதுக்கும் ரிப்ளை பண்ணனா நான் தேர்ட் என்ன பண்ணுவேன்னா, இப்போ அவர் வந்து 16 கேட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்க ஒரு வீடு, ஸோ நான் வந்து 56, 57க்கு முடிஞ்சிச்சு இல்லை முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லிட்டுருவேன். இந்த 3 ஸ்டெப் ட்ரை பண்ணி அவர் இல்லைன்னு போது, சார் சாரி சார் த ஹவுஸ் இஸ் சோல்ட் விச் இஸ் ஃபார் 56 அப்படின்னு சொல்லி முடிச்சிடுவேன். நான் வந்து இதை வந்து ஒரு 4-5 பேர் ட்ரை பண்ணியிருக்கேன். 4-5 பேருமே எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் இக்னோர் தம். அவங்க மெசேஜ் பண்ணாலும் நான் பார்க்க மாட்டேன். ஐ வில் ஜஸ்ட் இக்னோர் ஃபார் 2 to 3 days. அதுக்கப்புறம் நானே ரிப்ளை பண்ணுவேன். பிகாஸ் இஃப் ஹி இஸ் இன்ட்ரெஸ்டட் வில் சீக் ஃபார் நெக்ஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ நான் காட்டவே மாட்டேன். ஸோ அவர் வந்து ஒரு டைம் அந்த மாதிரி ஒரு பர்சன் எப்படி பார்த்தா 36 40 கிட்ட 36 முடிச்சிட்டேன் அப்படின்னு. சார் நான் அதுதான் சார் அவ்வளோ டைம் கால் பண்ணேன், நீங்கள் ரெஸ்பான்ஸே பண்ணேன், நான் ஓனர்கிட்ட பேசிட்டேன், 35 வரைக்கும் பேசியிருந்தேன், நீங்கள் எந்த ரெஸ்பான்ஸுமே தரல. இவர் வந்து 37, 38 கேட்டார். ஸோ அதனால் அவருக்கு முடிஞ்சிச்சு சார் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த இடத்துல அவங்க ரிக்ரெட்டில் இருப்பாங்க. ஸோ 5th ஒன், ஜஸ்ட் மூவ் ஆன் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் சீரியஸ் பையர்ஸ். நம்ம ஒரே ஒரு இடத்துல இருந்துகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க, வரும்னு சொல்லிட்டு இவர் செஞ்சு அந்த தப்பு பண்ணாதீங்க. அந்த மாதிரி நான் நிறைய வந்து லீடு வேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து 9 months பேக் சம்திங், ஸோ ஒரு பர்சன் வந்து வாங்குறேன்னு சொல்லி ரொம்ப ஃபோக்கஸ்டாக அவர் வந்து அந்த 50,000 கேஷ் வச்சுட்டே இருந்தார். நான் பார்த்தேன், எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன், நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, லைக் 3 o'clock சம்திங் வந்தார், வீடு பார்த்துட்டு போயிட்டார். ஒய்ஃபை கூப்பிட்டு வரேன், நீங்கள் வந்து போங்க, நான் வந்து கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி 5:30 வரைக்கும் நான் கால் பண்ணுறேன், எடுக்கவே இல்லை. ஆனால் அந்த 4:30 சம்திங் அந்த டைமில் வந்து எனக்கு 2 பேர் கால் பண்ணிட்டாங்க, நான் வீடு பார்க்க வரேன்னு சொல்லிட்டு. நான் வந்து அவங்களெல்லாம் கேன்சல் பண்ணிட்டேன். பிகாஸ் ஹி சேட் லைக் நான் வரேன்னு சொல்லி தான், இந்த டைம் வரேன்னுலாம் சொல்லலை. ஸோ இப்போ இவர் வரும்போது எங்கள் வீடு மிஸ் ஆகிடுது, இவர் வந்து வச்சுட்டு இருக்காரு, இவர் வாங்க போகிறாரு, அந்த ஒரு ட்ரெஸ்ட்டில் நான் இருக்கும்போது ஸோ இந்த 2 பர்சன் கால் பண்ணாங்க, நான் வந்திருக்கேன், நான் பார்க்கட்டா அப்படின்னு சொல்லி. ஸோ நான் சொல்லிட்டேன், இப்போ நான் ஊரில் இல்லை, வெளில இருக்கேன். இன்னொரு பர்சன் கால் பண்ணி நான் ஊரில் இல்லை இருக்கேன், நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி. ஈவினிங் 5:30 வரைக்கும் வரல. நான் ஒரு 4 o'clock நான் வீடு போய் அந்த 2 பேரில் யாராவது வாங்கி கூட இருக்கலாம்.
ஐ டோன்ட் நோ. பட் அந்த 5:30 வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். கால் கூட இல்லை, ரெஸ்பான்ஸ் கூட இல்லை, எதுவுமே இல்லை. 5:30 அப்புறம் ஈவினிங் ஆகிடும். அப்புறம் எவனும் வரமாட்டான். 6 வரைக்கும் ட்ரை பண்ணலாம் சொல்லி 6 o'clock வரைக்கும் அந்த வீட்டாண்டே உட்காந்துனேன். 5:30 திருப்பி அந்த வீட்டாண்டே போனேன், வந்திருக்காங்களா பார்க்கறதுக்குன்னு சொல்லி. யாருமே வரல. ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் சிட்டிங் அண்ட் திங்கிங் லைக் ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ செகண்ட் டே, நெக்ஸ்ட் டே நான் வந்து ஒரு 10 o'clock கால் பண்ணும்போது ஹி சேட் லைக் ப்ரோ நேற்று மிஸ் ஆகிடுச்சு, கொஞ்சம் வெளில எமர்ஜென்சியாக போயிட்டு இருந்தேன் அப்படின்னாங்க. சரி ஓகே எமர்ஜென்சின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி ஒரு 1.5 hour 2 hours நான் வந்துடுறேன் அப்படின்னாரு. ஸோ இவர் வச்சு ஒரு 1.5 hour கரெக்டாக அவர் கால் பண்ணி இன்றைக்கி பார்க்கலாமான்னு சொன்னார். சார் நான் வந்து ஒரு 11 o'clock சம்திங் கால் பண்ணலான்னா நான் சொன்னேன் 2:30 அப்படி வரீங்களான்னு சொல்லி. சரின்னு ஓகேன்னு வச்சவர் ஆள் தான் வரவே இல்லை. ஸோ அங்கே ஒரு லீட் மிஸ் ஆச்சு. இவர் 1.5 hour வரேன்னு சொன்னவர் எடுக்கவே இல்லை. அங்கே வந்துச்சு பாருங்க எனக்கு வெரி டே ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு சொல்லி. ஸோ ட்ரை டு மூவ் ஆன் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் நெக்ஸ்ட் கிளைண்ட். ஏன்னா இப்போ அந்த 2% யாராவது ஒருத்தர் வாங்குறதா கூட இருக்கலாம். வி டோன்ட் நோல த ஒன்லி வே யூ கெட் லக்கி இஸ் ட்ரையிங் எவ்ரி சிங்கிள் டே. நான் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணி இருக்கலாம், மேபி அவர் வாங்கியிருக்கலாம், தெரியல. ஸோ பட் த பாயிண்ட் ஐம் கமிங் டு சே இஸ் ட்ரை டு மூவ் ஆன் as soon as possible. அதை ஒன்றே ஒன்று பிடிச்சிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். டக்கு டக்கு நீ இல்லை போ, நீ இல்லை போ அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த லோ குவாலிட்டி பையர்ஸ்ன்றது நிறைய பீப்புள் வருவாங்க, வாங்குறேன்னு சொல்லிட்டு தள்ளிட்டு போகிறது, இல்லை அமௌண்ட் இல்லாமல் சும்மா வரது, இந்த 40 லட்சம் வீடுத்துக்கு 20 கேட்குறது, இந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் வருவாங்க. இது நடக்கும். ஐ ஹவ் சீன் ஸோ மச் லைக் திஸ். இந்த மாதிரி திங்ஸ்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது, ஜஸ்ட் மூவ் ஆன், வேறு ஒரு விஷயம் தாங்கிட்டே இருங்க. நிறைய கிளைண்ட்ஸ் லீட்ஸ் வந்துட்டே இருந்துச்சுன்னா இதெல்லாம் மறந்துடுவீங்க. தட் இஸ் ஹவ் யூ நீட் டு கோ. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன். இப்படி தான் நான் கோஸ்டிங் வந்து ஹேண்டில் பண்ணுவேன். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் மை கோர்ஸ், டெலிகிராம் லிங்க் கீழே இருக்குது, மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. யூ வில் கெட் ஆக்சஸ் டுமாரோ at 6 PM. ஸோ நெக்ஸ்ட் வேல் பார்க்கலாம். until then bye. Cheers.